பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் குரு பூர்ணிமா நல்வாழ்த்துக்களையும், எனக்கு இந்த ஜோதிடத்த பாடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த பணிவான பௌர்ணமி நன்னாளில் ஆனி பௌர்ணமி பூராட நட்சத்திரம் இன்றைய குரு பகவானோட ஒரு நாள் வியாழக்கிழமையே வந்திருக்குது. அது பெரிய ஒரு சிறப்பு. பௌர்ணமி, வியாழக்கிழமை, குரு பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு நாளாக சந்திரன் பயணிக்கக்கூடிய இடமும், தெய்வ அனுகூலம் பொருந்திய இடத்தில் தனுசு ராசியில் பயணிக்கிறார் பூராட நட்சத்திரத்தில். இந்த அற்புதமான ஒரு நன்னாளில் தலைப்பு என்று பார்க்கும்போது, நம் பராசர மணிமன்றத்தை பொறுத்தவரையிலும் எப்பொழுதுமே ஒரு தலைப்பு சார்ந்த ஒரு கருத்துக்களை நாம் பதிவிடுவோம். அதற்குண்டான ஒரு கருத்தையும் நான் பதிவிடுவேன். ஜோதிட ரீதியா ஒரு தலைப்பு. ஜோதிடம் மூலம் யாருக்கு பணம் வரும் அப்படிங்கிற ஒரு தன்மை தானே. இந்த பணம் வருங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம எத வச்சு சொல்லுவோம் ஜாதகத்தில? பணம் வரக்கூடிய நிலைப்பாடு எது? அதாவது பொருள் சார்ந்த இடங்கள் வந்து இரட்டைப்பட பாவமெல்லாம் பொருள் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகத்தில். ஒற்றைப்பட பாவமெல்லாம் அருள் சார்ந்த இடம்னு சொல்லக்கூடியது. அது தெய்வ நிலை உண்டான இடம். அப்ப பொருள் சார்ந்த இடமெல்லாம் எது அப்படின்னு பார்த்தா, பணம் வரக்கூடிய இடம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடமே 2ஆம் இடம் தான். அதுதான் வாக்குஸ்தானமும் சொல்றோம். அப்ப நல்லா நல்லா பேசக்கூடியவங்களுக்கு பணம் ஈஸியா சம்பாரிச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அப்ப ஆ ஏதோ ஒண்ணு பொழைக்கணும்னா, வாய் இருந்தா பொழைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அது மாரி இந்த 2ஆம் பாவம், 6ஆம் பாவம், 11ஆம் பாவம், அதே மாரி இந்த 8ஆம் பாவமும் உண்டு. ஏன்னா 8ஆம் பாவம் திடீர்னு ஒரு பணம் வரக்கூடிய தன்மைய குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். மறைமுகமான பணமெல்லாம் எங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தா, 6, 8லேருந்து தாங்க வரும். ஏன்னா எதிரிகிட்ட இருந்து பணம் வாங்கிக்கலாம். நமக்கு தெரியாதவங்கட்ட இருந்து பணம் வரும். இந்த 8ஆம் பாவம் மட்டும் நமக்கு தெரியாத நபர்கிட்ட இருந்து தான் பணம் வரும். எப்படி வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் கருப்பு பணம்னு கூட சொல்லுவோம். அப்படிங்கிற தன்மை. கணக்கில் வராத ஒரு பணம், மறைமுகமான ஒரு பணம், வருமானம் அப்படிங்கிற ஒரு தன்மைய காட்டக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த 2, 6, 8, 11. இந்த பாவங்கள் எல்லாம் பணம் வரக்கூடிய பாவங்கள் ஆகும். அப்ப இந்த பணமெல்லாம் எப்படி வருங்கிற ஒரு நிலைப்பாடு 2ஆம் இடங்கிறது ஒரு நியாயமான பணம். பேசுறது மூலியமா வரக்கூடிய ஒரு பணமும், ஆ அதே மாரி இந்த 6ஆம் இடங்கிறது உழைப்பு மூலியமா கிடைக்கக்கூடிய பணம். அதாவது பிறர்கிட்ட இருந்து நம்ம வந்து நம்மளோட வேர்வைய சிந்தி உழைத்து அவங்ககிட்ட போராடி பெறக்கூடிய பணம் தாங்க 6. அதனால தான் அது உத்தியோகஸ்தானம்னு வச்சாங்க. சொந்த தொழிலோட உத்தியோகத்துக்கு போறவங்க பிறர்கிட்ட அடிமையா வேலை செஞ்சு பணத்த வாங்கக்கூடியது. ஒரு வேர்வை சிந்தி பணத்த வாங்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் இடம் தாங்க. அதே மாரி ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து நமக்கு யாரோ நம்ப அப்பாவோ, தாத்தாவோ யார்ட்டயோ பணம் குடுத்துட்டு போயிட்டா கூட, அந்த பணம் நம்ம வாங்க முடியலன்னா அவங்க வாங்க முடியலனா கூட நம்ப வாங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்ட குடுக்குறது 8ஆம் பாவங்க. நம்ம பணம் வீணா போகாது. அதான் நம்ம அப்பா சம்பாரிச்சு, தாத்தா சம்பாரிச்ச சொத்து, இதெல்லாம் வரக்கூடியதெல்லாம் அந்த 8ஆம் பாவத்த சொல்லும். மறைமுகமா வரக்கூடிய தன்மை. திடீர்னு ஏதோ ஒரு ரூபத்தில கிடைக்கும். எப்படியோ ஒண்ணு எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குதப்பா. இது நீங்க வந்து கையெழுத்து போட்டா தான் கிடைக்கும்போது, அவங்களுக்கு அது மறைமுகமா கிடைக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம கேட்கல. ஜோதிட ரீதியான ஒரு தலைப்பு தான் இது. ஜோதிடம் சார்ந்து ஜோதிடம் மூலம் யாருக்கு பணம் வரும்? ஏன்னா நம்ம பொதுவா பேசினா எத வேணாலும் பேசலாம். ஜோதிடம் மூலமா பணம் வர்றது 8ஆம் இடம்லாம் பரிகாரத்த அதிகம் எடுப்பாங்க. பயத்த ஏற்படுத்தி பணத்த வாங்குவாங்க. ஆ வாடிக்கையாளருக்கு அந்த நிலைப்பாட்ட தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு லக்னாதிபதி 8ஆம் இடத்துலருந்து அவர் ஜோதிடம் பார்த்தாருன்னா, மறைமுகமான ஒரு க பேசிக்கலான பணத்த அதிகம் சம்பாரிக்கக்கூடிய தன்மை அந்த ஜோதிடருக்கு உண்டு. அதே மாரி 6ஆம் இடம் பணம் இருந்தா கூட, அவங்களும் அத வந்து அழகா அந்த வாடிக்கையாளர் வந்து அ ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க பலன் சொல்லி, அந்த வாடிக்கையாளர திருப்திப்படுத்தி பணம் வாங்கக்கூடிய தன்மை 6ஆம் இடத்துக்கு உண்டு. ஆனா, இந்த 8ஆம் இடமும், 6ஆம் இடமும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடங்க. எதிர்மறையான ஒரு செயல் செய்யக்கூடிய இடம்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த பரிகாரத்து போறது வந்து 8ஆம் இடம் தான் பரிகாரத்துக்கு போகும். பரிகாரத்த சொல்லி பணத்த வாங்குறது, இந்த நிலைப்பாடெல்லாம் அந்த 8ஆம் இடம் குடுத்துரும்னு வச்சுக்கங்களேன். ஆனா, ஒரு ஜாதகத்துக்கு லாபத்தை தரக்கூடிய பாவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் பாவம் தாங்க. அதனால தான் 2ஆம் அதிபதி 11ல இருந்தாலும், 11ஆம் அதிபதி 2ல இருந்தாலும், இவங்க வந்து தன்னோட திறமைய கொண்டு பணம் சம்பாரிப்பாங்க. எந்த ஒரு ஜோதிடருக்குமே 2ஆம் இடத்து அதிபதியோ, 11ஆம் இடத்து அதிபதியோ நல்லா இருந்தாவே, இவங்க திறமைய வைத்து பணம் சம்பாரிக்கக்கூடிய, லாபம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு வரும். இவங்க திறமைக்கு பலன் கிடைக்கும், பணம் கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மைய
இந்த பராசர மணிமன்றத்தின் மூலமாக பதிவிடுகிறேன். ஏன்னா, ஜோதிடம் மூலம் பணம் வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவங்கள்லாம் பணம் வரக்கூடிய பாவங்கள்ங்க. இந்த பாவத்தில் அமரக்கூடிய கிரகங்கள்லாம் நிச்சயமா தருங்க. நெறைய பேத்துக்கு அவங்க வந்து 8ஆம் பாவம் வேலை செய்யும்போதெல்லாம் நெறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்க. அவங்க வந்து நேர் வழியில சம்பாரிக்க முடியும். நேர் வழியில் சம்பாரிக்க முடியாதுங்க. அப்படிங்கிற தன்மைய இந்த ஜோதிடம் சுட்டிக்காட்டுகிறது. அடுத்த ஒரு நிலைப்பாட்டை சொல்கிறேன். அதாவது ஜோதிடம் மூலம் யாருக்கு புகழ் வரும்? இப்ப பணம் சம்பாரிச்சவங்கலாம் என்ன பண்றாங்க? புகழுக்கு தாங்க ஆசைப்படுறாங்க. அதாவது பேர், புகழ். பேர் பணம்னு சொல்லல. பேர் பணம்னு சொல்லல. பேர், புகழ். பேர் வந்துருச்சுனாவே புகழ தேடுவாங்க. புகழ தேடி போவாங்க. அந்த புகழுக்காக பணத்த செலவழிப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இந்த புகழுங்கிற அதுக்கு எல்லாமே அடிமைங்க என்ன பொறுத்தளவுக்கு. எல்லாமே பேர், புகழுக்கு அடிமையாவுறாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப ஒரு ஜோதிடருக்கு எது மூலியமா புகழ் கிடைக்கும்? புகழுங்கிற பாவம் எது? ஏன்னா, நம்ம வந்து ஒரு என்னதான் பேசினாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். அது ஜோதிடத்தில அது வந்து நெறைய விஷயங்கள் இருக்குது. நெறைய எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படிங்கிற ஒரு தன்மையில. ஆனா, புகழுங்கிற பாவம் எது? ஒரு ஒரு 1ஆம் இடம் லக்னாதிபதினா, அந்த லக்னாதிபதி புகழ் ஸ்தானத்தை எந்த பாவத்திலிருந்து ஒரு ஒரு கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமல்ல. அப்ப நம்ம சொல்லுவோம். ஜோதிட ரீதியா இந்த 3, 6, 10, 11 உபஜெயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய தன்மை அந்த பாவத்துக்கு உண்டு. அப்போ ஒரு லக்னாதிபதி 3ஆம் இடத்துல இருந்தா தன்னோட முயற்சி கொண்டு புகழடைவார். தன்னோட சொந்த முயற்சி கொண்டு புகழடைவார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே மாரி 6ஆம் இடத்துல இருந்தா தன்னோட வேர்வை சிந்து கஷ்டப்பட்டு எதிரிய வெல்லக்கூடிய பாவம் தான் 6ஆம் பாவம். எதிரிங்கிற பாவம் 6ஆம் பாவம். அந்த பாவத்த லக்னாதிபதி வெல்றாருன்னா, லக்னாதிபதி பலமா இருந்தா தான் வெல்ல முடியும். சும்மா எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப எதிரிய வெல்லக்கூடிய பாவம் 6ஆம் பாவம். அப்ப ஒரு தொழிலை ஒழுங்கா செய்து, அதில் நல்ல பேர், புகழ் அடைகிறவங்க எந்த பாவம் நல்லா இருக்குன்னா, நிச்சயமாக உங்களுக்கு 10ஆம் பாவம் நல்லா இருக்குங்க. ஏன்னா, புகழ், பதவி இத குடுக்குறதே புகழ குடுத்து பதவியும் குடுக்குறது 10ஆம் பாவம் மட்டும் தாங்க. அப்ப இந்த பாவங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும். அப்ப கடைசியா வரக்கூடிய பாவம் எது? 11ஆம் பாவம். அவனோட ஆசைகள் நிறைவேறக்கூடிய அவன் பணத்துக்கு ஆசைப்படுறானா? ஏன்னா நானு பணத்துக்கு 11ஆம் பாவம்னு சொன்னேன் லாபம். ஆனா புகழுங்கிற ஒரு ஆசை இருக்குமல்ல. அப்ப புகழுக்கு ஆசைப்படுறாப்படி பணத்துக்கு ஆசைப்படியா? புகழ் வேணும்னா பணத்த கூட எறச்சிருவாங்க. பணத்துக்கு கூட அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க. பணத்த மதிக்க புகழ் வேணுங்கிறவங்க பணத்த மதிக்க மாட்டாங்க. அப்ப அந்த புகழ சொல்லக்கூடியது 11ஆம் பாவம். அப்ப ஒரு லக்னாதிபதியா வரக்கூடியவர் அது இவருக்கு வந்து 3ஆம் இடத்துல இருந்தா தன்னோட முயற்சி கொண்டு வாக்குப்பளித்ததுனால, நான் சொல்வதுதாங்க கரெக்ட்டா இருக்கு அப்படின்னு அடிச்சு சொல்லக்கூடியவரும், அந்த 3ஆம் இடம் வீரிய ஸ்தானம். அப்ப இவங்க அத வந்து உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய சொல்லத்தன்மைலாம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா 2ஆம் பாவத்துக்கு துணை பாவம் 3ஆம் பாவம். ஒரு லக்னாதிபதிக்கு 3ஆம் பாவம் அவனோட வளர்ச்சிய சொல்லக்கூடிய பாவங்க. ஜோதிடருக்கு ஒரு ஜோதிடருக்கு வளர்ச்சி பெறுகிறார்ன்னா, அவரோட லக்கணத்துக்கு 3ஆம் பாவம் நல்லா இருந்தா தாங்க வளர்ச்சி பெற முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா 3ஆம் பாவங்கும்போது என்ன பாவம்னா, ஒரு தைரியமா பேசுறதுக்கு 2ஆம் இடத்தோட 3ஆம் இடம் வலுப்பெற்றிருக்குங்க. ஆனா 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்றாங்க. அது மறைமுகமான விஷயத்தை தைரியத்தை கொடுக்கக்கூடியதே 3ஆம் பாவம் தான். அப்ப அந்த 3ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு லக்னாதிபதி 3ல இருந்தாலோ, 6ல இருந்தாலோ, 10ல இருந்தாலோ, 11ல இருந்தாலோ, இவங்கலாம் ஜோதிடம் மூலம் புகழடைய செய்வார்கள். ஜோதிடத்துக்கெல்லாம் 5ஆம் பாவம் தானே சொல்றாங்க. நீங்க என்ன சந்திரன் 3, 6, 10, 11 சொல்றீங்களே. அதாவது 5ஆம் பாவம் வந்து ஒரு தன்மையான ஒரு குழந்தை பாவம்ன்னு சொல்றாங்க. அதான் புத்திர பாவம்ன்னு சொல்றோம். ஆசைங்கிற பாவம், ஆழ் மனசுங்கிற பாவம். ஆழ் மனசுங்கள இதெல்லாம் இருந்தா கூட, இந்த பாவங்கள்ல ஒரு தனித்துவமா ஒரு செயல்படக்கூடிய பாவங்கள். அதாவது 3ஆம் பாவமும் சரி, 6ஆம் பாவமும் சரி, 10ஆம் பாவமும் சரி, 11ஆம் பாவம். தனித்துவமா தன்னை நிரூபிக்கக்கூடிய பாவம் உபஜய ஸ்தானம் என்று ஜாதகத்தில் இந்த பாவங்களை வந்து ரொம்ப ஒரு மு உறுதியாக குடுத்திருப்பாங்க அந்த பாவத்த வந்து. அப்ப இந்த பாவத்தில் அமரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு. அப்படிங்கிற தன்மை உண்டுன்றதுனால, இந்த பாவங்கள் எல்லாம் ஒரு ஜோதிடருக்கு புகழை தக்க வச்சுக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டுங்க. இவங்க புகழ் அடைவார்கள். நீங்க இதே மாரி நம்ம ஜாதகத்த கூட நான் போடுவேன். நிச்சயமா அந்த புகழ் அடைந்த ஜாதகர், ஜோதிடர் பாதகம் அதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம். ஆனா, ஒவ்வொரு ஜாதகத்தையும் சொல்லும்போது நம்ம அனுபவம் கிடைக்கும் நிச்சயமா. ஆனா, இந்த பாவங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது நமக்கு பலன் வரும். அதாவது ஒரு ஜோதிடத்துக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். அதனால இந்த நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து தான் ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும், பலன் பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை. அப்ப
இந்த மாரி ஒவ்வொரு நிகழ்வும் நம் ஜாதகத்தை பார்த்து, அதோட நிலைப்பாட்டை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த முதல் பதிவை பதிவிடுகிறேன். இந்த குரு பூர்ணிமா நன்னாளில் இந்த யாருக்கு பணம் வரும், யாருக்கு புகழ் வரும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறேன். யாருக்கு கிடைக்கும், யாருக்கு நிலைக்கும், யாருக்கு நிலைக்காது என்ற ஒரு கருத்தை அடுத்ததாக முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பிரமத்தி வேலுச்சந்திரன்.